இந்துஸ்க்கு ஃபேவராக நீ ஏதாவது ஆர்டர் போட்டினா அதை நாங்கள் எதிர்ப்போம், அப்போ தான் எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டெல்லாம் எங்களுக்கு வரும் அப்படின்னு அந்த ஒரே ஒரு பாலிடிக்ஸ்க்காக தான் பண்ணுறாங்கன்னு தவிர அவங்களுக்கும் ஒன்றும் நீதியரசன் மேலே ஒன்றும் கோவம்லாம் இல்லை. இது ஏற்கனவே இவர் இப்படி தான், இவர் எப்பவுமே இந்த மாதிரி தான் தீர்ப்பு கொடுப்பாரு, எப்பவுமே இப்படி தான் நடந்துப்பார். நான் ஒரு தீர்ப்பை கையில் எடுத்துக்கிட்டாருன்னா ஆராய்ச்சி நேராக போவார், பார்ப்பார், வருவார், இதே தான். ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளோ பெருசாக டார்கெட் பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது எலெக்ஷன் வரப்போகுது, ஓட்டு வேணும், சிறுபான்மை ஓட்டு வந்து இப்படி வந்தால் தான் வரும் அப்படின்னு சில பேர் ஃபெனாட்டிக்காக இருப்பாங்களே, அந்த இஸ்லாமியர்களே சில பேர் வந்து எது பண்ணாலும் திமுக பண்ணுறதான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று வந்து இம்பீச் பண்ணுறதுன்னு கொடுக்குறீங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இப்போ கண்டெம்ட் அங்கே பெண்டிங் இருக்குது, நம்பர் ஆகலை. நேற்று கூட ஜிஆர் சாமிநாதன் சொன்னார், அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது, டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் கொடுக்குறேன், சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்க நம்பரை கொடுங்கன்னு கேட்டார். நம்பர் கூட ஒன்றும் பண்ணலை. நீங்கள் ஒரு பெட்டிஷனை நம்பர் கூட பண்ணாமல் வச்சுருக்கீங்க, அதை நம்பி நான் எப்படி அட்ஜர்ன் பண்ணுறது? கண்டிப்பா நான் நடத்துவேன், நம்ம 19ஆம் தேதி நான் இந்த இந்த விசாரணை நடத்துவேன்னு சொல்லிட்டாரு. நாளன்னைக்கு பெஞ்ச் முன்னாடி நடக்கிற ரிட் அப்பீல் இருக்கு பாருங்க, அந்த ரிட் அப்பீல் நாளன்னைக்கு நடக்க போகுது. இதுக்கு இடையில வந்து இவர் விசாரிக்கிற கண்டெம்ட் அடுத்த 19 போட்டிருக்காங்க, இடையில சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. ஸோ 3 பக்கமும் இது பிரச்சனை இருக்கு. சுப்ரீம் கோர்ட் எப்படி இதை வந்து அவங்க ஃபேவரா, ஒரு வழக்கறிஞர் சொல்றேன் நான் கணிக்கல, இது எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கும்? ஒரு கலெக்டரை கூப்பிட்டு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து நான் போட்ட ஆர்டரை நீ எப்படி மீறுவேன்னு கேட்குறாரு. நான் கொடுக்க முடியாதுங்கிறாரு. நான் ஒரு ஆர்டர் போடுறேன், அதுக்கு முன்னாடி நீ 144 கொண்டாந்து போட்டு நிறுத்துறேன்றீங்க. இது சுப்ரீம் கோர்ட் எப்படி பார்க்கும்? இதை நீங்கள் இப்படி நம்ம இன்னைக்கு விட்டுடலாம், தமிழ்நாடு தானே. நாளைக்கு அவங்க ஒரு ஆர்டர் போடுறாங்க, லோக்கல் விஓ என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நான்லாம் அலோவ் பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அது நான் மதிக்கணுமான்னு கேட்டாருன்னா நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இங்கே தமிழ்நாட்டில் பண்ணது கரெக்டுன்னு. அப்போ அவருக்கு அந்த பவர் வந்துடும். எங்கேயுமே ஜுடிஷியல் ஆர்டரை சூப்பர் சீட் பண்ணுற பவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் ஆர்டர் கிடையாது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் அத்தாரிட்டி கோர்ட்டு தான். நீங்கள் எத்தனை முறை நீங்கள் ஒரு இதை பில்லை கொண்டாந்து பாஸ் பண்ணி ஆக்டாக கொண்டாந்தாலும் அது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்கிற ரைட்டு வந்து கோர்ட்டுக்கு உண்டு. திருப்பியும் நீங்கள் 300 தடவை போடலாம் அதே பில்லை, திருப்பியும் வந்து நோன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் முழுக்க சுப்ரீமசி ஆஃப் லான்றது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தலையாய ஒரு விஷயம், நல்ல ஒரு இது. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தான் எல்லாம் கேட்டாங்க.